பார்க்க போற குறும்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூதாட்டம். சூதாட்டம் அப்படிங்கிறது ஒரு கேம்பிளிங் கேம். அதெல்லாம் தாண்டி நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு பகுதியில் சூதாட்டம் கலந்துருக்கும்னு சொல்லலாம். அப்படி இந்த குறும்படத்துலயும் சூதாட்டம் நடக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏய் குணா, டைம் ஆச்சு, எழுந்துரு. குணா எழுந்துரு, டைம் ஆச்சு. குணா எழுந்துச்சு, காஃபி குடி. டேய் எழுந்துரு. எப்ப பாரு சொல்றதே கேட்காத. டைம் ஆகுறதே தெரியலையா உனக்கு? எழுந்துரு, ஆஃபீஸ் கிளம்பணும். எழுந்துரு, நான் குளிக்க போறேன். எழுந்துரு குணா. குணா இன்னும் எழுந்திருக்கலையா நீ? உனக்கெல்லாம் மரியாதையா சொன்னா கேட்கவே மாட்டேன் குணா. எழுந்துரு குணா, எழுந்துரு. எழுந்துரு குணா, டைம் ஆகுது. டைம் இருக்குல்ல முதல்ல. ஏய் டவல் இந்தா. சுச்சி டைம் ஆச்சு, கிளம்புற. ஏய் இருடா, லஞ்ச் பாக்ஸ் விட்டுட்டு போயிட்ட. அதுக்குள்ள போயிட்டானா? ஆபீஸ் போகணுமா? சாருக்கு என்னாச்சு இன்னைக்கு? ஜுரம் வர மாதிரி இருக்கு. ஜுரம் வர மாதிரி தானே இருக்கு. ஜுரம் வரலல்ல. கிளம்பு ப்ளீஸ். இந்த லஞ்ச் பாக்ஸ் புடி, கிளம்பு. முதல்ல கிளம்பு. புடிச்சு வெளில தள்ளுற பாத்தியா? அப்படிதான் தள்ளுவேன். ப்ளீஸ் டி. ஹலோ சுச்சி, நான் ஒரு வேலை விஷயமா பாண்டிச்சேரி போறேன். வர காலையில் ஆயிரும். நீ பத்திரமா கதவை பூட்டிட்டு தூங்கு, சரியா? சரி சரி, பார்த்து போயிட்டு வா. ஓகேடா, பை. The number you have called is switched off. Please try later. This call is being forwarded to a voicemail box after the beep. ஹலோ ஹரி, குணா எங்க? குணாவா? அவன் பாண்டிச்சேரி போனானே, சொல்லி அவன்கிட்ட. சொன்னா காலையில் வந்துடுறேன்னு சொன்னா. ஆனால் மொபைலுக்கு ட்ரை பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. போன இடத்துல ஏதாவது வேலையாக இருக்கும். ஒரு நிமிஷம் இரு, மேனேஜர் கூப்பிட்றாரு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிட்றேன். சரி ஹரி. சொல்லுங்கள் சார். ஹரி, குணா எங்கப்பா? குணாவா சார்? அதை கேட்கலன்னு தான் சார் நான் உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன். சார் குணாவோட ஒய்ஃபோட கால் பண்ணாங்க. குணா கால் பண்ணாங்களாம். மொபைல் சுவிட்ச் ஆஃபில் வந்தோன்னு சொன்னாங்க சார்.
சார் நைட்டு நீங்கள் 2 பேர் தானே பாண்டிச்சேரி போனீங்க? நான் வழியிலே இறங்கிட்டேன். குணா மட்டும்தான் போனான். ஆனால் அவன் பாண்டிச்சேரிக்கு போகல. கம்பெனிலேருந்து கால் பண்ணாங்க. எம்டி என்ன கழுவி ஊத்துறாரு. அவன் எங்கே இருக்கான்னு பார்த்து உடனே கால் பண்ணுப்பா. The number you have called is switched off. Please try later. This call is being forwarded to a voicemail box. After the beep. The number you have called is switched off. Please try later. This call is being forwarded to a voicemail box. After the beep. சொல்லுடி. ஓகே ஓகே. ஏய் ஏன்டி இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? குணா வந்துருவாண்டி, ஃபீல் பண்ணாத. ஹே அரிதான் கால் பண்றான், பேசு. ஹலோ சுஜி, குணாட்ட இருந்து ஏதாவது கால் வந்துச்சா? கால் எதுவும் வரல. நானும் மொபைலுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன், சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. எம்டி என்னை கூப்பிட்டு பேசினாரு. என்ன என்ன சொன்னாரு? குணாவை உங்களுக்கு எவ்வளோ நாளாக தெரியும்? சார் காலேஜ்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. அவர்கிட்ட வேறு ஏதாவது நம்பர் இருக்கா? எனக்கு தெரிஞ்ச அந்த 2 நம்பர் தான் சார். ஆனால் அந்த 2 நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்கே. சார் குணா அந்த 2 நம்பர் தான் சார் யூஸ் பண்ணிட்டுருக்கான். ஹரி, தி மேட்டர் இஸ் வெரி சீரியஸ். பாண்டிச்சேரியிலேருந்து கிளைண்ட் எனக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கார். டிசைன் கொடுக்கறதுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. அவங்க என்னை ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. குணாவை காணும்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறத தவிர வேறு வழியே இல்லை. சார் அவங்ககிட்ட ஏதாவது பேசி பாருங்க சார். எப்படி ஹரிய முடியும்? லாஸ்ட் டேட் இன்னைக்கு தான் தெரியும்ல. டிசைனையும் காணோம், அதை கொண்டு போன ஆளையும் காணோம். ஐ எம் சாரி ஹரி, எனக்கு இதை தவிர வேற வழியே தெரில. ஏய் என்னடி ஏன் அழற? ஹரி என்ன சொன்னா? குணாவை போலீஸ் ஸ்டேஷன்ல காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்களாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய் இதுக்கெல்லாம் அழாதடி, ஒன்றும் ஆகாது. எனக்கு கல்யாணமாகி 4 மாசம் தான் ஆகுது, உனக்கு தெரியும். வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ குணாவை வேற காணோம். நான் என்ன பண்ணுவேன்? இப்போ ஹரி எங்க இருக்கானாண்டி? ஹரி எம்டியோட போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கானா. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருங்க. என்ன ப்ராப்ளம்? சார் என் கம்பெனி ஸ்டாஃப் ஒருத்தரை காணும் சார். எப்பத்துலேருந்து? நேற்று நைட்டு அவர் பாண்டிச்சேரிக்கு ஒரு கம்பெனிக்கு டிசைன் ஒர்க்கு கொடுக்கறதுக்காக போயிருந்தார். இது வரைக்கும் அவர் மொபைலுக்கு ஃபோன் பண்ணுறேன், சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. ஆள் என்ன ஆனாருன்னு தெரில சார். நைட் எத்தனை மணிக்கு போனார்? ஒரு 12:45 இருக்கும். நீங்கள் என்ன நடந்துன்னு தெளிவாக ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன். சார் இன்னொரு விஷயம், அவர்கிட்ட என்னுடைய காரும் ஒரு வேல்யூபிள் உள்ள கம்பெனி டிசைன் ஒர்க்கும் அவர்கிட்ட இருக்கு. ஸோ நீங்கள் இதை சீக்கிரம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் சார். ஓகே, கண்டிப்பாக பார்க்குறேன். தேங்க்யூ சார். வாங்க. என்னையா ஏதாவது வாயை திறந்து சொன்னானா? இவெல்லாம் என்னைக்கே வாயை திறந்துக்கிறான். திறக்க மாட்டானா? புடி புடி புடி, எப்படி வாயை திறக்க வைக்கிறேன் பாரு. அடா ராசா வா. சொல்றேன், உண்மையை ஒழுங்கா சொல்றேன். சொல்றாங்கறல போட மாட்டேன்டா டேய். போலீஸ் திரும்ப டேய் டேய் ஒழுங்கா சொல்லு. எத்தனை பேர் போனீங்க? ஒழுங்கு மரியாதை சொன்னா தப்பிச்சிடுவேன். ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு கால் பண்றேன். போயிட்டு வாங்க, போயிட்டு ஓகே சார். ஓகே சார். ராசா பிடிச்சு உன்ன டேய் ஒழுங்கா அடிவாங்க சொல்லி தப்பிச்சுக்கடா. இந்தாப்பா கோவிந்தா. சொல்லுங்க சார். அந்த பையனோட போட்டோவை ஃபுல்லா எல்லா ஸ்டேஷனுக்கும் ஃபேக்ஸ் அனுப்பிச்சு வைங்க. சரி சார். அங்க செக் போஸ்ட தரவா பார்க்க சொல்லு. ஓகே சார். ஃபுல்லா எல்லா ஹோட்டலையும் டைட்டா செக் பண்ண சொல்லு. ஓகேங்க சார். அப்புறம் அந்த குணால அவன் ஒய்ஃபை கூட்டு வந்து விசாரிக்கணும். அத பாரு.
அப்புறம் அந்த ஆபீஸ்ல இருக்கிற ஸ்டாஃப்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஒருத்தர் விடாம மொத்தமே கூட்டு வந்து செக் பண்ணுங்க. சரி சார் சொல்றேன். சுஜி 2 நாளா எதுவும் சாப்பிடாம இருக்க, இந்த ஜூஸையாவது குடிடி. இல்ல வேணாண்டி. பரவாயில்ல குடி, குடிடி, குடி குடி. சார் வணக்கம். ஏப்பா கோவிந்தா, அந்த கேஸ் விஷயம் என்னாச்சு போயிட்டு சார்? வா வா. எல்லா ஸ்டேஷனுக்கும் ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கோம். இன்னும் எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. குணா ஒய்ஃப் கிட்ட விசாரிச்சதுல அவர் 10:15க்கு ஃபோன் பண்ணதாவும் பாண்டிச்சேரிக்கு வேலை விஷயமா போகிறேன் வர காலில் ஆகிடும் சொல்லியிருக்கேன் சார். அதுக்கப்புறம் குணாவும் மேனேஜரும் காரில் போயிட்டு இருக்கும்போது அவங்க எம்டி 1:20 கால் பண்ணி மேனேஜரை மட்டும் வழியிலே இறங்கி சொல்லியிருக்காரு சார். ஏன் ஆஃபீஸில் அக்கௌண்ட்ஸ் ப்ராப்ளம் இருந்தது. மறுநாள் வேறு சாட்டர்டே, பேங்க் ஆஃப் டே தான். சேலரி வேறு பேங்க்கில் போடணும். அதனால் எம்டி என்னை பாதி வழியிலே இறங்க சொல்லிட்டாரு. நானும் இறங்கிட்டேன். அப்புறம் என்னாச்சு சொல்லுங்கள். குணா மட்டும்தான் தனியாக போனான். அதுக்கப்புறம் என்ன ஆனாருன்னு ஒன்றுமே தெரியல. அதுக்கப்புறம் குணா மட்டும்தான் சார் தனியாக போயிருக்காரு. 1:40க்கு வண்டி ஃபர்ஸ்ட் டோல்கேட்டை தாண்டி இருக்கு சார். சரியா 2:15க்கு வண்டி 2வது டோல்கேட்டை தாண்டி இருக்கு. ஆனால் 2வது டோல்கேட்டை தாண்டும் போது வண்டியை வேற யாரோ ஓட்டிருக்காங்க சார். அது தவிர 2:05க்கு ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ இந்த 1:40லேருந்து 2:15க்குள்ள இந்த 35 நிமிஷத்தில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு சார். ஏப்பா காணாம போய் 2 நாள் ஆகுது. ஆமாம் சார். இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை. ஆமாம். கடத்தப்பட்டிருந்தா கூட ஒருவேளை காசை கேட்டு எவனாவது ஃபோன் பண்ணியிருப்பான். அந்த மாதிரி எந்த ஃபோன் கால்ஸும் வரலையே. ஒருவேளை அவன் ஒய்ஃபுக்கோ அந்த கம்பெனிக்கோ எந்த ஃபோன் வந்தாலும் உடனே எனக்கு தெரியப்படுத்த சொல்லுங்க. ஏ சுஜி, எங்கடா போயிருந்த? இல்லடா. எங்க போன குணா? அன்னைக்கு நைட்டு நான் பாண்டிச்சேரி போகும்போது வந்து வந்து போகுதம்மா எண்ணம் எல்லாம் வண்ணமா பார்க்க ஒரு சோலை இல்லையே. அவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இது ஒரு ஹைவே ராபரி மாதிரி தான் தெரியுது. இது ஒரு புது டெக்னிக் சார். ஹைவேல கார் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி பிளான் பண்ணி நம்ம ஹெல்ப் பண்ணலான்ற பொசிஷனில் பக்கத்தில் போகும்போது நம்மளை அட்டாக் பண்ணி நம்மளை அடித்து முடிச்சுட்டு நம்ம பக்கத்தில் இருக்கிற பொருளெல்லாம் அள்ளிட்டு போயிடுவாங்க சார். அப்போ அந்த டிசைன்ஸு கார்லாம் காரை பாட்டாக கலட்டி இருந்தால் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் சார். எனிவே என்னால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு பண்ணுறேன். ஓகே சார், நான் வரேன். போயிட்டு வாங்க. ஒரு நிமிஷம், காரில் என்னென்ன பொருள் காணாமல் போச்சோ ஒரு லிஸ்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க. சரி சரி, தேங்க்யூ சார். போயிட்டு வாங்க. Yes, coming.
ஜனவரி 20ஆம் தேதி பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு கார் ஷோரூமுடைய டிசைன் ப்ராஜெக்ட் வந்து அந்த ஒர்க்கை 25ஆம் தேதிக்குள்ளே முடிச்சு கொடுத்தா 20 lakhs தரதா ஆஃபர் பண்ணினாங்க. ஆனால் 23ஆம் தேதி யூஎஸ்லேருந்து சேம் கார் ஷோரூம் உண்டான டிசைன் ப்ராஜெக்ட் வந்துச்சு. இந்த ஒர்க்கை 25ஆம் தேதிக்குள்ளே முடிச்சு கொடுத்தா 2 கோடி ரூபா தரதா ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் என்னுடைய டிசைனர் குணாவும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணோம். இதுக்கு எதுக்கு சார் நம்ம இவ்வளோ கஷ்டப்படணும்? இந்த டிசைன் அவங்ககிட்டே வித்துட்டு என்ன? அதில் நிறைய ப்ராப்ளம் இருக்கு குணா. நம்ம ஏற்கனவே அவங்க கம்பெனிகிட்டேருந்து 10 லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 25ஆம் தேதிக்குள்ளார ஒர்க்கு ஃபுல்லாக முடிச்சு கொடுக்கறதா சொல்லி MOU அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ 25ஆம் தேதிக்குள்ளே ஒர்க்கு ஃபுல்லாக முடிச்சு கொடுக்கலன்னா அவங்க நம்ம கம்பெனி மேலே கேஸ் போட்டுருவாங்க. அதில் நம்ம பெரிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஸோ இதை விட்டா வேற வழி இல்லை. இப்படியே சிரிச்சுட்டே இருக்கணும்னு தான் எனக்கும் ஆசை. நான் ஒரு சாதாரண மனுஷன். நான் செஞ்சது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிஸ்னஸில் நியாயம் தர்மம் பார்க்க முடியாது. நியாயம் தர்மம் பார்த்தா பிஸ்னஸில் ஜெயிக்க முடியாது. எல்லா மனுஷனும் எல்லா காலகட்டத்திலையும் ஜெயிச்சுட்டே இருக்க முடியாது. முன்னாடி எல்லாம் நமக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய தாக்கத்தை எழுத்துக்கள் மூலமாக தான் நம்ம பிறரோட பகிர்ந்துட்டு வந்தோம். பட் டிஜிட்டல் வேர்ல்டு வந்ததுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் மூலமாக நம்ம பகிர்ந்துக்கிறோம்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் ஹைகோ சினிமாஸில் பார்த்துட்டு வரோம். உங்களுடைய குறும்படங்கள் பல கோடி மக்களுக்கு போய் சேர்றதுக்கான மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் தான் ஹைகோ சினிமாஸ். நீங்கள் உங்களுடைய ஷார்ட் ஃபிலிமை ஹைகோ சினிமாஸில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் திரையில் தெரிகிற அட்ரஸுக்கு உங்களுடைய ஷார்ட் ஃபிலிமை டிவிடியாவோ இல்லை பென்ட்ரைவ் மூலமாகவோ எங்களுக்கு அனுப்பி வைங்க. உங்களுடைய ஷார்ட் ஃபிலிம்ஸை நாங்கள் திரையிடுவோம். ஸோ இதே மாதிரி உங்க எல்லாரையும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கண்மணி.